என்னடா இவ்வளோ லேட்டு? டேய், பணம் என்ன மரத்துலயே கைக்குது? அப்படியே பறிச்சுட்டு வர்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வர வேண்டாமா? என்ன சிவா, உனக்கு கோவம்லாம் வருமா என்ன? ஃபோனில் தான் சவுண்டு விட்டேன்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு மாதிரியா பேசுகிற? ஐயோ விக்கி, நான் கோச்சுக்கலடா. என்னோட வருத்தத்தையும் இயலாமையும் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். நீ உடனே 50,000 கொண்டு வர சொன்னா நான் எங்க போவேன் சொல்லு? அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். தப்பா எடுத்துக்காத. 50,000 இந்தாடா. திடீர்னு கேட்டாலும் உன்னால ரெடி பண்ண முடியுதுல்ல, அதனால நான் கேட்குறப்பெல்லாம் நீ பணம் கொடுக்கணும். டேய், நீ கேட்குறப்பெல்லாம் என்னால பணத்தை ரெடி பண்ண முடியாதுடா. இந்த பணத்தை ரெடி பண்றதுக்கே நான் படாத பாடுபட்டிருக்கேன். ஏன் ரெடி பண்ண முடியாது? நீ வசதியான வீட்டில் தானே இருக்க. 50,000 ரூபாய்லாம் உனக்கு ஒரு பணமா? டேய் விக்கி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. நாங்களே எப்போ வீட்டை விட்டு வெளியே போவோன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்டா. ஏகப்பட்ட பிரச்சனை, அதை என்னால உன்கிட்ட சொல்லவும் முடியாதுடா. இங்க பாரு மச்சி, நீ இப்படிலாம் எமோஷனலா பேசினா நான் மயங்கிடுவேன்னு நினைக்காத. நீ ஒன்னும் சிலையை செதுக்கிட்டு உக்காந்துட்டு இல்ல, கொலைய பண்ணிட்டு உக்காந்துருக்க. என் கிட்ட இருக்க வீடியோவை நான் வெளியில விட்டேன்னு வச்சுக்க, உனக்கு நிரந்தரமா ஒரு வீடு கிடைச்சிடும். என்ன ஒண்ணு, அதுல கம்பி கம்பியா இருக்கும், அவ்வளவுதான். அதனால நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்தா நல்லா இருப்பேன். இல்லனா ஜெயில போய் களிய தின்னு ஒன்னும் இல்லாம போயிருவ, பாத்துக்க. இன்னொன்னு உனக்கு தெரியுமா, நான் வேலையில இருந்து நின்னுட்டேன். அதனால மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் மாதிரி நீ எனக்கு கொடுக்கணும்.